பலதரப்பட்ட நம்முடைய பொருளாதாரத்தை சூறையாடுகிற உறவு முறைகள் வரும். அதற்கு நம்முடைய துணைவர்களும் நம் பக்கத்தில் கூட நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். துணையும் உடச்சு கொள்ளக்கூடாது, அவனுடைய சார்ந்திருக்கிற உறவையும் நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது. அப்படியே நீங்கள் நிதானித்து தான் உங்கள் சிலுவையை தூக்கி கொண்டு போகணும். உங்கள் பக்கம் உண்மையிலே நியாயமாக இருக்கும், நீ தனித்து காணப்படுவாய். நியாயத்தை பேசினான். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நம்ம சட்டம் பேச முடியாது. கர்த்தர் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேலையிலே கர்த்தங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ கனி கொடுக்கிற செடி. முதல்ல நீங்கள் திராட்சை தோட்டம், இந்த காலையிலே பார்த்தோம் திராட்சை கொடிகள். இப்போ அதை கனி கொடுக்காவிட்டால் அது அக்கினிக்கு போய்விடும். சிம்சோன் அப்படி தான் பாவம் போய்விட்டார். பராக்கிரமசாலி தானே, கனி கொடுக்கவில்லை. எதையுமே தாங்கி கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. எதிர்மறையான ஒரு நபர் உள்ளே வந்து விடுகிறார் வாழ்க்கையில். தெரியாமல் வரல, தெரிந்து தான் வருகிறார். சரி பார்ப்போம். கர்த்தர் நியாயாதிபதி. கர்த்தர்